கேப்டனுக்கு சூழ்ச்சி நடந்துருச்சு. மன்சூர் அலிகான் கிளப்பிய பரபரப்பு. மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட உண்மையான விசுவாசிகள்ல முக்கியமானவர் தான் நடிகர் மன்சூர் அலிகான். கேப்டன் பிரபாகரன் படத்துல கேப்டனால அறிமுகப்படுத்தப்பட்ட மன்சூர் அலிகான் அதைத் தொடர்ந்து 80s டைம்ல கொடிகட்டி பறந்தாரு. அந்த நன்றி கடனுக்காக கேப்டன் உயிரோட இருந்த போதும் உயிரிழந்த பிறகும் அவருடைய இறுதி சடங்குகள் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சாரு. இந்த நிலையில மன்சூர் அலிகான் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, என் பொண்ணு கேப்டன் வீட்டில் தான் வளர்ந்தா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு கேப்டன் நேர்ல வந்து வாழ்த்து சொல்லி 10 பவுன் செயின் போட்டாரு. கேப்டன் எப்பவுமே கேப்டன் தான். இந்த பாழா போன அரசியல்ல போய் சேர்ந்துட்டாரு. அவர் 2 முறை முதலமைச்சரா இருந்திருக்க வேண்டியது. ஒரு லியாகத் அலிகான், மன்சூர் அலிகான் அவர் கூட இல்லாததால தான் அவருக்கு சூழ்ச்சி செஞ்சிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு மன்சூர் அலிகான். இதுல அவர் சொல்ற லியாகத் அலிகான் அப்படிங்கிறவர் கேப்டன் விஜயகாந்தோட வளர்ச்சிக்கு முக்கியமானவராக இருந்தாரு. ரைட்டரா இருந்த அவர் கேப்டனுக்கு சினிமாவிலையும் அரசியல்லையும் முக்கிய ஆலோசனைகளை கொடுத்து அவரை வழி நடத்தினாரு. லியாகத் அலிகான் மன்சூர் அலிகான் கேப்டன் பக்கத்துல இல்லாததால தான் அவர் சூழ்ச்சி செஞ்சு தோற்கடிச்சிட்டாங்கன்னு மனசு உருகி மன்சூர் அலிகான் பேசின பேச்சு இப்ப வைரலானது குறிப்பிடத்தக்கது.